2025ல ஆல்மோஸ்ட் ரூ. 7,000 ரூ. 8,000 ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்த கோல்டு இந்த வருஷத்துல ஆல்மோஸ்ட் ரூ. 17,000 ரீச் பண்ணிட்டு இப்ப ரூ. 14,000 ரேஞ்ச்ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. போன வருஷம் வரைக்கும் கோல்டு வாங்கினவங்க எல்லாம் பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. என்னைய மாதிரி இந்த வருஷம் பீக்ல போயிட்டு வாங்கினவங்களுக்கு எல்லாம் ஒரே வருத்தம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சவங்களோட வீடியோ பார்க்கும்போதும், அது மட்டும் இல்லாம லாங் டர்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட பேசும்போதும் அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கோல்டு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்டு மோஸ்ட்லி வந்துட்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுத்ததே கிடையாது. மேபி ஃபிளாட் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கும். ஆனா நெகட்டிவ் குடுத்ததே கிடையாது. அதுவும் இன்னும் ஒரு 20 வருஷம் டேட்டாவ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருஷம் வந்துட்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கும். பட் அதுலேருந்து ரெக்கவர் ஆகியிருக்கும். அதனால தான் கோல்ட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்காம ஒரு இன்சூரன்ஸா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோல்டு ஒரு சாதாரண மெட்டல் கிடையாது. அது ஒரு மானிட்டரி மெட்டல். ஏன் அப்படி சொல்றோம்னா, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடியும் கோல்ட குடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் நீங்க கோல்டு குடுத்து பெட்ரோலியம்லாம் வாங்க முடியும். ஸோ கோல்டு மேல போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்க்கா விக்காம, இல்ல கீழ இறங்கிருச்சுன்னு சொல்லிட்டு பல்க்கா வாங்காம, கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கோல்டுல நம்மளோட இருப்ப வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நமக்கு அது அவசர காலத்துல கை கொடுக்கும்.